இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இப்ப சைட்ல வரும் பாருங்க. அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிங் அப்ளிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போறோம். ரிங் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் இந்த வீடியோவில் கண்டிப்பா அது கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷன்ல ஒரு 3-4 வருஷம் வந்துட்டு அனுபவம் அப்படின்றது இருக்கு. 3-4 வருஷம்ல ஒரு 2-3 வருஷம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் ரீபேமெண்ட்ல இருந்து கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்றதுல இருந்து ஸோ உங்களுக்கு வந்துட்டு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அதை வேவர் வாங்குறதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, அதாவது நம்மள எல்லாருக்குமே தெரியும் இந்த ரிங் அப்ளிகேஷன் அப்படின்றது யாருன்னு. ஸோ இந்த ரிங் அப்ளிகேஷன் எஸ்ஐ கிரேவா அப்படின்ற ஒரு கம்பெனி கூட லிங்க் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா லோன் அப்படின்றது வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது நம்மள தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது என்னன்னா பிளே ஸ்டோர்ல இவ்வளோ குறுகிய காலத்துல இங்க பாருங்க ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ முழுக்க ரிவ்யூக்காக மட்டும்தான். ஸோ இது எந்த வித வந்துட்டு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இதுலலாம் போய் லோன் எடுக்கணும் அப்படின்ற ஸோ ஒரு நான் போய் சொல்கிறேன் அப்படின்றதும் கிடையாது. இது முழுக்க ரிவ்யூக்காக மட்டும்தான். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்களுடைய வந்துட்டு விருப்பம் தான். ஓகே, இவ்வளோ ஷார்ட் டைமில் 4.9 ஸ்டார் அப்படின்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1.14 மில்லியன் அப்படின்றது வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான டீட்டெயில் அப்படின்றது இருக்குது. ஒரு பேசிக் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆஃபர் அப்படின்றது 5,000 5 லட்சம் ஆகவும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பேர் மந்த்துக்கு வந்துட்டு 1% ஆகவும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டென்யூர் ரேட் 6 to 60 மாதமாகவும், இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஆர் அப்படின்றது வந்துட்டு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க 17 to 45% இதில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குயிக் லோன் ஈஸி இஎம்ஐ பிளான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வந்துட்டு அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுல சொல்லியிருக்கிறாங்க. இது நான் மட்டும் இல்லை, நீங்களே போனாலும் இது வந்துட்டு பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷன் நீடட்னா ஸோ அந்த அப்ளிகேஷனை எப்படி வந்துட்டு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால்ல இருந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் வரைக்கும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 7ல் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட், 1ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் நம்பர், கம்ப்ளீட் கேஒய்சி டாக்குமெண்ட், இது முழுக்க ஆன்லைன் தான். சூஸ் அமௌண்ட் அண்ட் டென்யூர் டேட்டு, ஸோ அதுக்கப்புறம் சைன் பண்ணுறது ஆன்லைன் மூலிமா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அப்புறம் பேங்க்கை ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்றது நம்மளோட வங்கிகளுக்கு ரிசீவ் ஆகுறது. இந்த மாதிரி அதிலிருந்து வந்துட்டு ஸோ டாப் டு பாட்டம் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட லிங்க்கில் இருக்கக்கூடிய சில கம்பெனியோட டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. நார்த்தன், இதில் எஸ்ஐ கிரேவா மட்டும் கிடையாது, நார்த்தன் இருக்காங்க, அப்புறம் 2 உட்கிராஷ் வந்துட்டு இருக்கிறாங்க, ஸ்மால் ஃபைனான்ஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட இவங்க லிங்க் அப்படின்றது வச்சிருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்றது வந்து 5,000 ஆரம்பிச்சு இங்கே வந்து 50,000 ஆகவும், லாங் டேர்ம் லோன் 1 லட்ச ரூபாயில ஆரம்பிச்சு இங்கே 5 லட்ச ரூபாயாகவும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு சிலர் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசும்போது சொன்னது என்னன்னா, இது போல வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதுல வேவர் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம டிலே பண்ணி பேமெண்ட் பண்ணா சார்ஜஸ் இருந்ததுன்னா நம்ம கேட்கும் பொழுது வேவர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கொஞ்சம் பொலைட்டா நமக்கு சில விஷயங்கள் வேணும்னா நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுதான் ஆகணும். அந்த வகையில நீங்க வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு யாருன்னா வந்துட்டு அவங்க கஸ்டமர் கேர் கிடையாது, அவங்க கலெக்ஷன் பர்சன். ஸோ அவங்கள்ட்ட கேட்கறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய வேலையை வந்து ஆப்வியஸாக கலெக்ஷன் தான். ஸோ அவங்க வந்து டைம் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வாய்ப்புகள் கம்மி. மேபி அந்த மந்த்துக்குள்ள வேணால் டைம் தரலாம். இல்லை எனக்கு உண்மையாலுமே எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு என்னால் கட்ட முடியாது அப்படின்னா அப்போ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க. பாருங்க, கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்றது இங்கே இருக்குங்களா. ஸோ இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி பேசணும். அதுவும் ப்ராப்பர் ப்ரூஃப்லாம் இருக்குன்னா அந்த ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி இது போல் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது சார், எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கலாம். அண்ட் குறிப்பாக நான்லாம் இதில் பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டு என்ன ஆக போகுது, இதெல்லாம் எங்கேயோ இருக்கிற ஒரு கம்பெனி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க. சிபில் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் கிசத்தும் ரிங்கும் வந்துட்டு ஒரே கான்செப்ட் தான், ஒரே மாதிரி தான், ஒரே ஆள் தான். அதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, நல்லா ரிங் பை கிசத்து பர்சனல் லோன் அப்படின்றது வந்து தெளிவாக அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால ஸோ அது நம்ம கட்டாமல் விட்டால் கிசத்துல இருந்து வராங்க, ரிங்ல இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால சொல்றேன், இவங்க வராங்க அப்படின்றத தாண்டி நம்மளுடைய சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க லேட் பேமெண்ட் வேவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ இது கம்பல்சரி கிடையாது. அந்த நிறுவனம் ஒருவேளை உங்க சுச்சுவேஷன் பேடா இருந்து
கண்டிப்பாக உங்களால் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா மேபி அவங்க வந்துட்டு கொடுக்கலாம். இது அவங்களுடைய விருப்பம் தான். இது வந்துட்டு கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படின்றது கிடையாது. பட் நீங்கள் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ இந்த சூழ்நிலையினால தவறி போச்சுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துட்டு டென்யூர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வேவர் வாங்குறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். லோன் கட்டாமல் இருந்தால் சிவில் இம்பேக்ட், ஃபியூச்சரில் வந்துட்டு அது என்பிஏ அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ரைட் ஆஃப் இது மாதிரி போகும்போது லீகல் வரலாம். அதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்குன்னா தயவு செஞ்சு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, இவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்றதே கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் மெயில் ஐடி எடுத்து அவங்களே ரைட் டூ வந்துட்டு ஸோ அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு கஸ்டமர் கேர் கால் பண்ணி உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மெயில் அப்படின்றது வந்து பண்ணலாம். எனக்கு இங்கே எதுவுமே கிடைக்கலைங்க அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்க இந்த சப்போர்ட் ஆப்ஷன் அப்படின்றத வெப்சைட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை அதுக்கு கீழே ஒரு மெயில் ஐடி இருந்துச்சு, அதை விட்டுருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் இங்கே வாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு ஆப் மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டிங்கன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கலாம், நம்ம லாஸ்ட்டுக்கு தான் போயிடணும். லாஸ்ட்டுக்கு போனோடனே இங்கே வந்துட்டு ஃபார் கஸ்டமர் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஆமாம், ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் முக்கியமான விஷயம் அப்படின்றது அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது இங்கே காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் அப்படின்றது வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது மொபைல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நமக்கு முன்னாடி வரல. ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணால் டெஸ்க்டாப் ஃபார்மேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வருதான்றதை பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் மோடுக்கு வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ இப்போ நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில் அதர் லிங்க்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, காண்டாக்ட் ஆஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே அதில் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். சச்சின் பிராண்ட் அம்பாசிடர் சச்சின் டெண்டுல்கர் வந்துக்கிறாரு. ஸோ வந்துட்டு care@kisat.com அப்படின்றது, ஏன்னா கிசத்தோட இதில் தான் போகுது போல் இது எல்லாமே. அதனால் வந்துட்டு மீடியா என்கொயரி, ஸோ மீடியா மூலிமா அவங்க மீடியா யாராக பண்ணாங்கன்னா அவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நிறைய டீட்டெயில் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட என்கொயரி அப்படின்றது வந்துட்டு பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நம்ம லோன் எடுத்திருக்கோம், அந்த ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஸோ அதில் இடையில மிரட்டுறது, திட்டுறது இந்த மாதிரிலாம் வந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேபி கால் ரெக்கார்டு இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை வச்சு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் அப்படின்றது வராங்க, சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இருக்குது, அதனால சொல்கிறேன். கலெக்ஷன் அப்படின்றது நான் நேரில் பார்த்ததில்ல, பட் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் சரிங்க, ஒரு லோன் எடுத்து கட்ட முடியும்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஈனாச்சு இருக்கும், அதாவது வந்துட்டு மோரட்டோரியம் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, கேட்டு பார்க்கலாம். நீங்கள் இல்லை வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணி கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் டைம் கூட கொடுக்கலாம். நீங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கேட்டு பாருங்க. சரி, சும்மா போய் டைம் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய சிவில் அப்படின்றது இம்பாக்ட் பண்ணும். அவங்க ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்மளால கொடுக்க முடியாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு லோனை வந்துட்டு அதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணாதீங்க. அதாவது லோன் எடுக்கிறதுக்குள்ளே போகாதீங்க. அப்படி இல்லை என்னால் கண்டினியூ பண்ண முடியும்னா ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு அந்த ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது நிறைய விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நான் கனரா பேங்க்கில் பண்ண சின்ன தப்பு எனக்கு 2 லட்ச ரூபா கிட்ட வந்துட்டு வந்துச்சு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கனரா பேங்க்கில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதெல்லாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், முழுக்க ரிவ்யூக்காக மட்டும்தாங்க. ஸோ இந்த வீடியோ ரிவ்யூக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. வேற நீங்கள் போய் லோன் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ரொம்ப நன்றி.